போட போறோம். அது ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். அதுதான் மெயின். கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது. இதுதான் எது பொசிஷன், இது டைரக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜர்தோசி எடுத்துட்டேன், குத்திட்டேன், பக்கத்துல குத்திட்டேன், ஜஸ்ட் இழுத்தணும். அது ஒரு யூ ஃபார்ம் ஆகணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ கீழே மட்டும் தான் த்ரெட் பிடிக்கணும். இப்போ இது இந்த டைரக்ஷன்ல இருக்கா, அதாவது இது ஸ்லீப்பிங் டைரக்ஷன். இப்போ ஸ்டாண்டிங் டைரக்ஷன்ல நம்ம போடுறோம். எடுத்துட்டோம், பக்கத்துலயும் ஏடா கூடமா போடணும், ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்க இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டீங்கனாலே அது ஃபில் ஆகிடும். அவ்வளவுதான் சீலிங் ஸ்டிச். ஸ்டார்டிங்ல ஜர்தோசி ஹேண்டில் பண்ணவும் கட் பண்ணவும் கஷ்டமா இருக்கும், போக கரெக்ட் ஆயிடும். இதுக்கு பிக்சர்ஸ் கொஞ்சம் பெருசாயிடுங்க, பிகாஸ் இதுல இருக்க ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன பிக்சர்ஸ்லேயே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு சின்ன சர்க்கிள் போடுற வரைக்கும் அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது ஃபுல்லா முடிக்கும் போது ஒரு மாதிரி என்னடா இவ்வளவு கேப் இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சமா பெருசா ஸ்டிச்சஸ் எடுங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி போட்டேன்னா இப்போ இந்த பக்கமும் அந்த மாதிரி. சீலிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மல்டி கலர் ஜர்தோசிஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே சொல்றேன், ஜர்தோசி ஹேண்டில் பண்ண போறீங்க அவ்வளவுதான். அது என்ன கலர்ன்றது முக்கியம் இல்லை, நீங்க ஹேண்டலிங் வந்து கரெக்டா பண்றீங்களா. இது கொஞ்சம் கீழே அமுங்க மாதிரி இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சந்து இருக்கா, அதாவது இந்த குட்டி சந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல குத்திட்டேன்னா ரெண்டு குட்டிக்கும் நடுவுல குத்திட்டு பக்கத்துலயே எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி குத்துனீங்கன்னா யூ ஷேப் ஃபார்ம் ஆகிடும். இது ஸ்ட்ரைட்டா இருக்கா, லைட்டா எடுத்தோம்னா ஜர்தோசி கீழே போயிடும். ஓகே, ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்ப பெண்ட் ஆக கூடாது. இப்படியே தான் ஃபுல் ஸ்டிச்சஸும் ஏடா கூடமா போடணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்னதா கடுகு கூட வச்சுக்கோங்களேன், கடுகு ஒரே நேர்கோட்டில் நிற்காது. இதே நீங்க லவங்க பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே நேர்கோட்டில் நீங்க அடுக்கினீங்கன்னா நின்றும். இதுதான் இது, நீங்க கடுகுன்னு நினைச்சுக்கோங்க, கடுகு எப்படி ஏடா கூடமா இருக்கும் அந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாம ஏடா கூடமா. ஆனா ஒரே மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்போ ஸ்லீப்பிங் லைன் சொன்னல, அந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி பக்கத்துல தொடர்ந்து 3 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் மாதிரி அசிங்கமா தெரியும். அதனால இப்படி இந்த இடத்துல ரெண்டுலயும் இந்த ரெண்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்களா, அப்போ இங்க இன்னொரு ஸ்லீப்பிங் லைன் போடக்கூடாது. அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை, இங்க பக்கத்துலேயே குத்திட்டு உங்ககிட்ட இருக்க சின்ன ஜர்தோசி எடுத்து ஸ்டாண்டிங் லைனா குத்தணும். அப்ப அந்த இடத்துல ஒரு கேப் உருவாகும். ஓகேவா, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துல ஸ்டாண்டிங் லைன் போடுற மாதிரி இருக்கணும். இப்படிதான் நீங்க ஃபுல் பிக்சர் ஒன்னொன்னா எடுத்து ஒன்னொன்னா கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, சுத்தி எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு எங்க எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஓகேவா, இப்போ ஸ்லீப்பிங்ல போடலாம். நான் மிக்ஸ்டு கலர்ல போடுறேன், பிகாஸ் என்கிட்ட கட் பண்ணி ரெடியா இருக்கு. அதனால நான் எப்படி கட் பண்ணணும்ன்றது இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு போடுங்க. இது சுத்தி ஃபுல்லா யூவா கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, இதுக்கு அவுட்லைன்ஸ் எதுவும் போட வேண்டியதில்லை. ஆனால் நீங்க ஸ்டிச்சை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, ஒரு எலி மாதிரி ஸ்டிச் எடுத்துக்கீங்க, ஒரு பூனை மாதிரி ஸ்டிச் எடுத்துக்கீங்கன்னா சுத்தி அவுட்லைன்ல கண்டிப்பா பீட் ஸ்டிச் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டிச்சுக்குமே கூட நீங்க கொடுத்து முடிச்சுட்டு நான் இதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம்ல, அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க என்ன ஸ்டிச் கொடுக்கணும்னு. எது கொடுத்து முடிச்சுட்டு நீங்க வந்து கடைசியா என்ன ஸ்டிச் கொடுக்கணும்.